வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 23 ஜூன் 2024. நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அறிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய இந்திய பகுதிகளில் நிலவு கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் அதனுடைய தாழி அமைப்பின் தாக்கம் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகள், குறிப்பாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் உட்புற மத்திய இந்திய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழகத்தில் இன்றைக்கு பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி மற்றும் வால்பாறை, கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகக்கூடும். மேலும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் சில பகுதிகளில் மட்டும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி மற்றும் ஏனைய டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகலாம். சில பகுதிகளில் தரைக்காற்றின் வேகம் அதிகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் சற்று 60% நம்ம சொல்லலாம். சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் மிதமான மழை வரும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கர்நாடகாவில் இன்றைக்கி பொறுத்தவரையிலும் கொடகு, தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, கோவா மாநிலங்களில் இன்றைக்கி மிதமானது முதல் கனமழை பதிவாகும். ஒரு சில பகுதிகள் உடுப்பி மற்றும் உட்புற பகுதிகளில் பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்பு இருக்குது. பெங்களூரு உள்பட மைசூரு, மாண்டியா, சாமராஜ்நகர், சிக்மகளூரு, ஷிமோகா, ஹவேரி, தார்வாத், ஹூப்ளி, பெல்காம் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு. மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு. கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். குறிப்பாக பத்தனம்திட்டா, இடுக்கி மாவட்டத்தில், மூணாறு பகுதிகள், சில பகுதிகள் மற்றும் கோழிக்கோடு, மலப்புரத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய நிலம்பூர் பகுதிகள், பாலக்காடின் மன்னார்காடு ஆகிய இந்த பகுதிகள் மற்றும் கண்ணூரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய அரளம் இந்த பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு. மற்றபடி பரவலாக கனமழை பதிவாக இன்று வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தெலுங்கானா பொறுத்தவரையிலும் இன்று மழையின் தாக்கம் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இருக்கும். ஆதிலாபாத், கொமரம்பீம், மஞ்சிரியால், பெத்தப்பள்ளி, ஜெய்சங்கர், முழுகு இந்த பகுதிகளில் மட்டுமே மிதமான மழை இருக்க வாய்ப்பு. ஆந்திராவில் திருப்பதி, சித்தூர் பகுதிகள் மற்றும் கர்னூல், நந்தியால் இந்த பகுதிகள் மற்றும் விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம், விஜயவாடா, ராஜமுந்திரி பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை. இன்றைய வானிலை அறிக்கையினுடைய தொகுப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பல புரிதல்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் இணையலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.